இதோ இந்த சலஃபி கூட்டம் தான், இந்த நவீன சலஃபிகள் எதை தங்களுடைய கொள்கையாக முன்வைக்கிறார்களோ அது கொள்கை கூடாரம் இல்லை, அது சர்க்கஸ் கூடாரம் தான். சர்க்கஸ் கூடாரம், கொள்கை கூடாரம். அது கொள்கைன்னா தெளிவு இருக்கணும்லங்க, ஒரு உறுதி இருக்கணும்லங்க, இதுதான்டா என்று தெளிவாக திட்டம் போட்டு அறிவிக்கிற திராணி இருக்கணும்ல. இருக்க அந்த சலதிகளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒத்த கருத்து பேசுறான், யாரு சொல்றதா சரி என்று கேட்கிறவனே குழம்பி போகக்கூடிய அளவுக்கு சர்க்கஸ்ல அங்க ஒன்று இங்க ஒன்று தாவி குதிப்பான அது போன்ற ஒரு சர்க்கஸ் கூடாரமாகத்தான் இந்த நவீன சலஃபீச கொள்கையின் கூடாரம் இருக்கிறது. இந்த நவீன சலஃபீசம் பேசக்கூடிய இந்த சலஃபீச தத்துவம் என்பது சைத்தானிய கொள்கை. மிக தெளிவாக பிரகடனப்படுத்துகிறோம், இந்த சலஃபீச கொள்கை என்பது சைத்தானிய கொள்கைதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சைத்தானிய கொள்கையா? சஹாபாக்கள் கொள்கை சைத்தானிய கொள்கை பாருங்க, அடுத்து கிளம்புவாங்க. அடே, சஹாபாக்களின் கொள்கை சைத்தானிய கொள்கை அல்ல, அவர்களின் ஒரே கொள்கை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்ன வழியில் நடப்போம் என்பதுதான். அத்தகைய சஹாபாக்களை வைத்துக் கொண்டு அவர்களின் பெயராலே அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று கொள்கை வகுத்துக் கொண்டு மார்க்கத்தின் மூன்றாவது ஆதாரமாக அவர்களை எடுப்பதின் மூலம் எப்படி மதுஹபினர் சென்றார்களோ, எப்படி தரிகாவினர் சென்றார்களோ, எப்படி கபரு வணங்கினர்கள் சென்றார்களோ, அதுபோன்ற நிலையில் வழிகெடுக்கிற சைத்தானிய செயலை செய்கிற கூட்டமாகத்தான் இந்த நவீன சலஃபீச கொள்கை இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அகில உலகையும் படைத்து பரிபாலிக்கிற அனைத்து உயிரினங்களுக்கும் அதிபதியாக இருக்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சிறப்புப்படுத்தி மேன்மைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு பருவம் ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் அடைகின்ற இளமை பருவம். இது குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் லஅஃபின், அல்லாஹ் உங்களை பலவீனமான நிலையில் படைத்தான். சும்ம ஜஅல மின் பஅதி லஅஃபின் குவா, அந்த பலவீனமான நிலைக்கு பிறகு இளமை என்கின்ற ஆற்றல் மிகுந்த வலிமை மிக்க ஒரு நிலையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தினான். சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் லஅஃபா வ ஷைபா, அந்த வலிமைக்கு பிறகு அந்த ஆற்றலுக்கு பிறகு பலவீனத்தையும் வயோதிகத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தினான் என்று இறைவன் பேசுகின்றான். மனித வாழ்வின் தொடக்கம் பலவீனம், மனித வாழ்வின் முடிவு பலவீனம். அந்த இரண்டுக்கு மத்தியில் ஒரு துடிப்பான பலமிக்க ஒரு பருவம் இருக்கிறது என்றால் அதுதான் ஆற்றல் மிக்க பருவமாக இருக்கிற இளமை பருவம். ஒரு வீட்டினுடைய இளைஞன் அவன் நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் அந்த வீட்டினுடைய எதிர்கால போங்கு தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் அவர்களினுடைய நிலையை கவனித்துத்தான் அந்த நாட்டின் எதிர்கால போங்கு கவனிக்கப்படுகிறது. இதுபோலவே ஒரு சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்களின் நிலை எவ்வாறு இருக்கிறதோ அந்த நிலைக்கு ஏற்பத்தான் அந்த சமுதாயத்தினுடைய எதிர்கால போக்கும் தீர்மானிக்கப்படும். ஒரு சமுதாயத்தின் முதுகெலும்புகள் இளைஞர்கள் தான். அந்த முதுகெலும்பாக இருக்கிற அந்த இளைஞர்களின் வீரமும் குன்றி போனால் அந்த சமுதாயத்தின் வீரியமும் குன்றி போகும். அத்தகைய ஆற்றலையும் வல்லமையையும் ஒரு சமூகத்தின், நாட்டின், குடும்பத்தின் எதிர்கால கட்டமைப்பை உறுதி செய்யக்கூடிய பலமிக்க ஆற்றல் பொருந்திய பருவம் தான் இந்த இளமை பருவம் என்பது. அப்படி ஆற்றல் பொருந்திய இந்த இளமை பருவத்தில் எதையும் செய்து முடிக்கிற துணிவும் துணிச்சலும் பெற்றிருக்கிற இந்த இளமை பருவத்தில் அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்கின்ற விஷயத்தில், அந்த இளமை பருவத்தை எப்படி நம்முடைய வாழ்வில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் மிக அழகான அற்புதமான வழிகாட்டுதலை மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கிறது. அத்தகைய அற்புதமான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கிற நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சமூகத்தின் அங்கத்தினராக இருக்கிற இன்றைய இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்களின் போக்கு எவ்வாறு இருக்கிறது? அவர்கள் விழிப்போடுத்தான் இருக்கிறார்களா?
சமுதாயத்தை காக்கின்ற ஒரு அரணாக சமுதாயத்திற்கு எதிராக நடைபெறுகிற சூழ்ச்சிகளை கண்டறிந்து அதை களையெடுக்கிற விழிப்பு நிலை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்களா? பெரும்பான்மையான இளைஞர்களின் நிலை அவ்வாறு இல்லை. நம்மை சுற்றி இந்த நாட்டில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் முஸ்லிம் சமுதாயத்தை அடக்கி ஒடுக்கி அழிப்பதற்கான பல நெடுகால வரலாறு குறிக்கோள்களை கொண்டவர்களாக ஒரு கூட்டம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டின் விடுதலைக்காக பல்வேறு கட்ட தியாகங்களை முழு மூச்சோடு தம்முடைய சதவீதத்திற்கும் மேலாக அர்ப்பணிப்பு செய்த ஒரு சமுதாயம் இருக்கும் என்றால் அது முஸ்லிம் சமுதாயம் தான். பொருளை கொடுத்தார்கள், இடத்தை கொடுத்தார்கள், தங்களுடைய உழைப்பை கொடுத்தார்கள். தேவை ஏற்படும் பொழுது தங்கள் உதிரம் சிந்தி உயிரையே இந்த நாட்டிற்காக அர்ப்பணம் செய்தார்கள். ஆங்கிலேயன் கொடுக்கிற கல்வியை ஏற்க மாட்டோம் என்று கல்வியை புறக்கணிப்பு செய்தார்கள். எல்லாம் எதற்காக? இந்த நாட்டின் விடுதலைக்காக, இந்த நாட்டு மக்களின் சுதந்திரத்திற்காக. இந்த நாட்டு மக்களின் சுதந்திரத்திற்காகவும் விடுதலைக்காகவும் அர்ப்பணிப்பு செய்து தம்முடைய உயிரையும் துறந்த ஒரு சமுதாயம், அவர்களின் வரலாறுகள் இன்றைக்கு நசுக்கப்படுகிறது. இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வரலாறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படுகிறது. திரித்து வளைத்து முஸ்லிம்களுடைய வரலாறுகள் மாற்றம் செய்ய ஒரு கூட்டம் துடித்துக் கொண்டிருக்கிறது. இத்தகைய சங்பரிவார சக்திகளுக்கு முன்னால் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், நம்முடைய சமுதாயத்தின் நிலையை உயர்த்த வேண்டும் என்றால், நம்முடைய சமுதாயத்திற்கு எதிர்கொண்டிருக்கிற அந்த அச்சுறுத்தல்களை நாம் தவிடுபடியாக்க வேண்டும் என்றால், நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் கல்வி என்பதை உணர்ந்து கல்வியின் பாதையில் தங்களுடைய பயணத்தை துவங்க ஆரம்பித்தால் இந்த நாடும் இந்த நாட்டின் அரசாங்கமும் ஆளுகின்ற ஆட்சியாளர்களும் முஸ்லிம்களுக்கான இந்த உரிமையை சரியாக கொடுத்தார்களா? முஸ்லிம்களுக்கான இந்த கல்வி உரிமையை சரியாக கொடுத்தார்களா? எந்த சமூகம் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக தம்முடைய கல்வியை துறந்த சமூகம், அந்த சமூகத்தின் கல்வியறிவை மேம்படுத்துவதற்காக அவர்களுக்கான கல்வி நிலையை உயர்த்துவதற்கான திட்டங்களை வகுக்காமல், திட்டங்கள் எல்லாம் வகுக்க தேவையில்லை, அவர்களாக முன்வந்து படிக்க நினைத்தாலும் அதற்கான இடஒதுக்கீடுகளை உள்ளொதுக்கீடுகளை வழங்காமல் புறக்கணிக்கின்ற ஒரு சமூகமாக இந்த முஸ்லிம் சமுதாயத்தை அமுக்கி வைத்திருந்தார்கள். இந்த அடக்குமுறைக்கும் இந்த அமக்குமுறைக்கும் எதிராக இந்த சமுதாயம் வீண்டெழ வேண்டும் என்று சொன்னால், முழு மூச்சோடு உயிர்ப்போடு தம்முடைய நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதிகார நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அங்கே கல்விதான் நமக்கான ஒரே ஆயுதம் என்று அந்த கல்வியை தங்களுடைய வேர்வைகளை இரத்தங்களாக வடித்தவர்களாக தாங்கள் சம்பாதித்த அந்த ஊதியத்தை கொண்டு தம்முடைய தலைமுறைகளை உருவாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கல்வி புரட்சியை போன்று கல்வியை கற்க வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வை போன்றதொரு விழிப்புணர்வு முஸ்லிம் சமூகத்தில் முன்பு இல்லை. இன்றைக்கு அந்த நிலை அடைந்திருக்கிறார்கள். அப்படி தங்களுடைய இரத்தங்களை வேர்வைகளாக சிந்தி வெளிநாடுகளில் தனிமையிலே வாடி அங்கே வதைந்து அங்கே பொருளீட்டி என்னுடைய எதிர்கால சந்ததியினரை தன்னுடைய பிள்ளைகளை கல்வியாளர்களாக கல்விமான்களாக உருவாக்க வேண்டும் என்று அங்கே பாடுபட்டுக் கொண்டிருக்கிற அந்த சமுதாயத்தின் உழைப்பு, அந்த சமுதாயத்தினுடைய கனவு, அந்த சமுதாயம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த இளைஞர்களின் உத்வேகமான அந்த துடிப்பு திட்டம் தீட்டியே நசுக்கப்படக்கூடிய நிலையை இன்றைக்கு பார்க்கிறோம். எப்படி ஒரு கட்டத்தில் கல்வியை தர மறுத்தவர்கள்
கல்வியை கொடுக்க மறுத்தவர்கள், கல்வியிலிருந்து இந்த சமுதாயத்தை அப்புறப்படுத்தியவர்கள், இந்த கல்விதான் தங்களின் ஆயுதம் என்று உணர்ந்து இந்த சமூகம் விழிப்படைந்தவுடன் அந்த கல்வியை நோக்கி தம்முடைய எதிர்கால தலைமுறையினரை தயார்படுத்தியவுடன் இந்த சமூகத்தினுடைய கல்வி நிலையை முடக்க வேண்டும், இளைய தலைமுறையின் சிந்தனையை முடக்க வேண்டும் என்பதற்காக குறிக்கோளாக கொண்டு திட்டமிட்டு முஸ்லிம் ஊர்களில் போதை பொருட்களை புழக்கத்தில் விடுகிறார்கள். நாடு ஃபுல்லா போதை பெருகித்தான் கிடக்கு. எந்த மாநிலமும் விதிவிலக்கில்லை என்ற அளவிற்கு எல்லா மாநிலத்திலும் போதை வஸ்துக்கள் அதிகரித்துத்தான் கிடக்கிறது. ஏதோ கள்ளக்குறிச்சி மாதிரி ஒரு 4 சம்பவம் நடந்தா அப்போதைக்கு மீடியாக்கள்ல தம்முடைய நிலையை பரிசுத்தப்படுத்துவதற்காக அரசியல்வாதிகள் சில நாடகங்களை ஆடுகிறார்கள், அவ்வளவுதான். உண்மையில் போதையை ஒழிப்பதற்கான எந்த திட்டமும் அவர்களிடத்தில் இல்லை. 5000 கோடி நான் சும்மாவா? அதை வச்சுத்தானே அரசாங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை வச்சுத்தானே அரசு நிர்வாகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறான். இப்படி மக்களினுடைய இரத்தத்தை குடித்து அட்டை பூச்சியாக உறிந்தெடுத்து அவர்களின் ஊதியத்தில் அவர்களின் உயிரில் விளையாடி அதிலிருந்து பணம் பறிக்கிற இந்த அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்யும் என்று நீங்கள் நம்புகிறீங்களா? ஒருபோதும் இல்லை. இப்படி நாடு முழுக்க, மாநிலம் முழுக்க மதுவும் மது சார்ந்த போதை வஸ்துக்களும் பரவி கிடந்தாலும் இந்த போதை, இந்த மது, அது பாவம், அது தீமை, அது தடுக்கப்பட்டது, அது ஹராம் என்று விளங்கி இருக்கிற முஸ்லிம் சமுதாய இளைஞர்களை சரக்குன்னு அடிக்க மாட்டான், வாட வரும்ல, புத்தி பேதலிச்சு தடுமாறி கீழே விழுவான்ல, 4 பேர் குடிகாரன்னு சொல்லுவான்ல. எனவே தண்ணிலாம் நீ அடிக்காதப்பா, இந்த இருக்கு கஞ்சா, சும்மா லைட்டா இழு என்று கஞ்சாவையும் அபீனையும் போதை பொருட்களையும் ஆளுகின்ற அரசாங்கத்தின் அனுகூலத்தில் குடைபிடித்துக் கொண்டிருக்கிற சில சிற்றரசர்கள், கோடிட்டுக் கொள்ளுங்கள், சில சிற்றரசர்கள் வேண்டுமென்றே முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே போதை புழக்கங்களை பரவிட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஒருவனுடைய நிலத்தை முடக்குவதை விட அவனின் சிந்தனையை முடக்குவதுதான் அவனை ஒட்டுமொத்தமாக முடக்கி போடுவது என்பதை தெரிந்து வைத்திருக்கிற அந்த கயவர்கள் வேண்டுமென்று இந்த சமுதாயம் விழித்துவிடக் கூடாது, இந்த சமுதாயம் தெளிந்துவிடக் கூடாது என்பதற்காக எதிர்கால தலைமுறையினரை குறிவைத்து இந்த போதை பழக்க வழக்கங்களில் முஸ்லிம் ஊர்களில் பரவிட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். போலீஸ் தடுக்கலையே, கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா மறுநாள் குத்தப்படுறாங்க, மறுநாள் வெட்டப்படுறான். காவல்துறையை நம்பி அவனுக்கு நடவடிக்கை எடுப்பான் என்று நம்பி புகார் கொடுக்க போனவன் எவன் என்று அந்த கஞ்சா கும்பலுக்கு சொன்னவன். அப்ப காவல்துறையில் கல்லாடி இல்லையா? காவல்துறையிலிருந்து அதிகார வர்க்கம் அனைத்திலும் இந்த போதை புழக்கங்களை புழங்க விடுகிற கையவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள். ஓ முஸ்லிம் சமூகத்தின் இளைஞர்களே, நீங்கள் திட்டமிடப்பட்டு போதைக்கு உள்ளாக்கப்படுகிறீர்கள். நீ விரும்பி தேர்ந்தெடுத்தது இல்லடா, நீ விரும்பி இதை அனுபவிப்பது இல்லடா, நீனாக இதற்கு சுகம் கண்டு அதில் வீழவில்லடா. உன்னை முடக்க, உன்னை அடக்க, உன்னுடைய சிந்தனையை சிதைக்க, உன்னுடைய எதிர்கால சந்ததியினுடைய வளர்ச்சியை கெடுக்க ஆளுகின்ற அரசாங்கங்களால், முஸ்லிம்களை அழிக்க நினைக்கிற சக்திகளால் உன் மீது வேண்டும் என்று திணிக்கப்படுகிற போதை வெளிப்படைய மாட்டாயா? இளைஞனே, முஸ்லிம் சமூகத்தின் இளைஞனே, விழித்துக்கொள். இந்த போதை வஸ்துக்களில் இருந்து, அதிலிருந்து மீண்டெழுகிற சமுதாயத்தின் எழுச்சியை முன்னோக்கி செல்கிற இளைஞனாக மீண்டு வா. நம் சமூகத்தின் இளைஞர்கள் ஒரு பக்கம் திசை திருப்பப்பட்டால்,
அவர்களின் சிந்தனைகள் மலங்கெடுக்கப்படுவதற்காக போதை வஸ்துக்களால், மாய வஸ்துக்களால் அவர்களை மயக்கி போட, கட்டி போட ஒரு கூட்டம் செயல்படுகிறது என்றால், இன்னொரு இளைய தலைமுறை இருக்கிறது, போதைக்கு வயப்படவில்லை, போதை வஸ்துகளுக்கு ஆளாகவில்லை. அதே நேரத்தில் இந்த சமூகத்தை பற்றிய கவலையும் அவர்களுக்கு இல்லை. எவை எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, நான் நல்லா இருந்தா போதும் என்கின்ற எண்ணத்தில் செயல்படக்கூடிய இளைஞர்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள். யாரையோ எங்கேயோ எவனோ எதுக்கோ அடிக்கிறான், யா எதுக்கடா துடிக்கணும், நான் எதுக்கடா குதிக்கணும் என்ற எண்ணத்தில் சமுதாயத்தை பற்றி அக்கறையற்றவர்களாக, கவலையற்றவர்களாக சில இளைஞர்கள் இருக்கிறார்கள். பக்கத்து வீட்டில் எரியற நெருப்பு ஓ வீட்டை எரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எங்கேயோ நடக்குது, எங்கேயோ நடக்குது, வேற மாநிலத்தில் நடக்குது, வடக்கில் நடக்குது, தெற்குல இல்லைங்கிறியா? ஏன் இங்க இதே இந்த தமிழகத்துல கோவையில பீஃப் விற்க கூடாது, மாட்டுக்கறி விற்க கூடாது என்று தூபம் போட சில கூட்டம் முன்வரவில்லையா? அதெல்லாம் இந்த இளைஞர்களுடைய கண்களுக்கு தெரியவில்லையா? சமுதாயத்தை பற்றிய அக்கறையற்றவர்களாக, அதை பற்றிய கவலையற்றவர்களாக ஒரு இளைஞர் கூட்டம் திகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கும். இத்தகைய நிலையில் இருக்கிற இளைய சமுதாயமே, உன் நெஞ்சத்தில் கை வைத்து கேட்டுக்கொள். எங்கோ இருக்கிற ஏதோ ஒருவன் கொல்லப்படவில்லை, அவன் அடிக்கப்படவில்லை, அவன் உதைக்கப்படவில்லை, அவன் உரிமை பறிக்கப்படவில்லை. அவன் அடிக்கப்பட்டதெல்லாம், உதைக்கப்பட்டதெல்லாம், அவன் கொலை செய்யப்பட்டதெல்லாம் முஸ்லிம் என்பதற்காக. எதுக்கோ என்ன காரணத்துக்கோ இல்லடா, முஸ்லிம்ங்கிறதுக்காக. நீ முஸ்லிம் இல்லையா? இறைவனை ஏகத்துவப்படுத்தி அவனை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியன் இல்லையா? ஒரு இஸ்லாமியன் ஒரு உடல் உறுப்பை போன்று இருக்க வேண்டும் என்று பாடம் நடத்திய, நபிகளாரை தூதராக ஏற்றிருக்கிற, அந்த கலிமாவை மொழிந்திருக்கிற முஸ்லிம் இல்லையா? உடலில் ஒரு பாதிப்பு என்றால் எப்படி மற்ற உறுப்புகள் துடிக்குமோ அதுபோன்று ஒரு முஸ்லிமுக்கு பாதிப்பு என்றால் நீங்கள் துடிக்க வேண்டும் என்று சொன்ன நபிகளாரின் போதனையை காற்றில் பறக்க விட்டு விட்டாயா? யார் எப்படி போனால் என்ற, நான் நன்றாக இருந்தால் போதும் என்று சமுதாயத்தை பற்றி அக்கறை இல்லாமல், சமுதாயத்தை பற்றிய எந்த விதமான கவலையும் இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கிற இளைய தலைமுறையே, நம்மை அழிக்க இருக்கிற அந்த சங் பரிவார கூட்டம் கர்ஜிக்கிறது. 26,000 பள்ளிவாசல்களை இடிப்போம் என்று பகிரங்கமாக அறிவிக்கிறது. என்ன செய்ய போற? நீ ஏற்றிருக்கிற இறைவனை வணங்குவதற்காக, வழிபடுவதற்காக கட்டி அமைக்கப்பட்ட பள்ளிவாசலை இடிப்பேன் என்கிறான். உனக்கு ரோஷம் வரலையா? கோபம் வரலையா? சமுதாயத்தின் மீது அக்கறை இதற்கு பிறகு வரவில்லையா? ராணுவ வீரரினுடைய தந்தை என்றும் பாராமல் மாற்றுக்கறி வைத்திருந்தார் என்று பொய்யான காரணம் சொல்லி ரோட்டில் இழுத்து வரப்பட்டு அடித்து கொல்லப்பட்ட போது உறங்கிக் கொண்டிருந்த இளைஞர்களே, ராஜஸ்தானில் பெஹுலுக்கான் என்ற அந்த சகோதரர் கொல்லப்பட்ட போது உறங்கிக் கொண்டிருந்த இளைஞனே, தப்ரேஸ் அன்சாரி என்ற ஒரு சகோதரன் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு சொல்லு என்று 7 மணி நேரம் கதற கதற வலிக்க வலிக்க அடித்து கொல்லப்பட்ட போது உறங்கிக் கொண்டிருந்த இளைய சமுதாயமே, முஸ்லிம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக கோயில் கருவறைக்குள் இழுத்துச் செல்லப்பட்டு கற்பழிக்கப்பட்ட 8 வயது சிறுமி ஆசிஃபா கற்பழித்து கொல்லப்பட்ட அந்த நிலையில் உறங்கிக் கொண்டிருந்த முஸ்லிம் இளைஞர்களே, உன் சமுதாயத்தை பாதுகாக்க விழித்தெழுந்து வா. உன் சமுதாயத்தை முன்னேற்ற விழித்தெழுந்து வா. எங்கோ நடக்கிற அந்த அநியாயங்கள் நாளை உன் பகுதியில், உன் வீட்டில், உன் சார்ந்தவர்களிடத்தில் நடக்காது என்ற இந்த உத்தரவாதத்தை வச்சிருக்கியா? ஏதேனும் திட்டத்தை வச்சிருக்கியா? நடக்காது நடக்காதுன்னா
உன்னை அழிக்க நினைக்கவன் ஆயுதம் ஏந்தி திட்டம் தீட்டி வலை பின்னி உன்னை சிக்க வைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது சமுதாயத்தை பற்றிய அக்கறையற்றவர்களாக இருந்து விடாதீர்கள். இந்த சமுதாயத்திற்கு ஒரு பாதிப்பு என்றால் அதை முதலாக குரல் கொடுத்து எதிர்த்து நிற்கிற, அதை கண்டிக்கிற, அதற்கு எதிராக களமாடுகிற சமுதாயமாக நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தின் இளைஞர்கள் மாற வேண்டும். போராடுறாங்க ஒரு சிலர், வெகு குறைவானவர்கள், அவர்கள் தான் வீதியில் வந்து போராடுகிறார்கள். இந்த சமூகத்தில் வெகுஜன இஸ்லாமிய இளைஞர்களின் நிலை என்ன? சமுதாயத்தை பற்றி அக்கறையே இல்லை. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், சமுதாயத்தை பற்றி அக்கறை உண்டு அவர்களுக்கு, சமுதாயத்தின் மீது கவலை உண்டு அவர்களுக்கு. சமுதாயம் முன்னேறணும்னு ஆசைப்படுறாங்க, சமுதாயம் அதிகாரத்தினுடைய விளிம்பை எட்டி பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். தப்பில்லை, அதை அடைய வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை. ஆனால் சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும், சமுதாயத்தின் நிலையை அதிகார நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிற முஸ்லிம்கள் தங்களுடைய நினைப்பை சரியான பாதையில் அமைத்துக் கொள்ளாத இளைஞர்களாக இருக்கிறார்கள். அந்த விஷயத்தில் உறக்க நிலையில் இருக்கிறார்கள், விழிப்பு நிலையில் இல்லை. என்ன அரசியல் என்ற பாதையில் செல்கிறார்கள். சமுதாயத்தை முன்னேற்றணும், சமுதாயத்தை வளர்த்திருக்கணும், சமுதாயத்தில் உள்ளவர்களை ஆட்சி பீடத்தில் அமர வைக்கணும். சரிதான், தப்பில்லை. எப்படி மார்க்கம் நமக்கு வழிகாட்டிய மார்க்க விளிம்புகளை எல்லாம் காலுக்கு கீழாக போட்டு மிதித்து விட்டு அரசியல் செய்ய போறீங்களா? எந்த நோக்கத்திற்காக நீங்க இந்த கொள்கையை ஏற்றீர்களோ அந்த ஏக இறைவனை மட்டுமே செலுத்த வேண்டிய வணக்கத்தை இதோ கொடிக்கு சல்யூட் அடிக்கிறேன்னு சொல்லி சல்யூட் அடிச்சு அந்த வணக்கத்தை செலுத்தி அரசியல்ல ஓட்டு வாங்க போறேன்னு சொல்லி சாமியார்களுடைய பின்ன பிற மனிதர்களின் கால்களில் விழுந்து ஜால்ரா அடிச்சு கூப்பாடு போட்டு இந்த கேவலமான காரியங்களை செய்துதான் சமுதாயத்தை முன்னேற்றணுமா? அல்லாஹ்விற்கு மட்டுமே கொடுக்க வேண்டிய வணக்கத்தை பிற மனிதர்களுக்கும் கொடிகளுக்கும் பொருள்களுக்கும் பிற நம்பிக்கை சார்ந்த மக்களினுடைய அந்த நம்பிக்கை சார்ந்த பொருட்களுக்கும் கொடுத்து விட்டு என்னப்பா சாதிக்க போறீங்க? என்ன சாதிக்க போறீங்க? அதிகாரம் தேவைதான், ஆட்சி தேவைதான், முஸ்லிம்களுக்கான அந்த அதிகார பலம் வேறொங்க வேண்டும் தான், மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த அதிகாரம், அந்த ஆட்சி பீடம் தாங்கள் ஏற்று நிற்கிற அந்த ஏகத்துவத்தை குளிதோண்டு புதைத்து விட்டுத்தான் கிடைக்கும் என்றால், அதை உதறி தள்ளி விட்டுத்தான் கிடைக்கும் என்றால், அப்படிப்பட்ட அதிகாரம் நமக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட ஆட்சி நமக்கு தேவையில்லை. ஏன் இந்த உலகம் நிரந்தரம்? இந்த உலகத்தில் நம்ம இருந்துட போறோமா? நீடூடி வாழ்ந்துட போறோமா? மறுமைதான நமக்கு இலக்கு, மறுமைதான நமது லட்சியம். அந்த மறுமையை துறந்து விட்டு இந்த அதிகார பீடங்களை கைப்பற்றுவதால் நமக்கு எந்த பயனும் வரப்போவதில்லை. உலகத்தில் வேணா சொல்லிக்கிங்க எம்எல்ஏ எம்பின்னு, உலகத்தில் வேணா சொல்லிக்கிங்க நாங்க போராடி பெற்றோம்னு, அதிகாரத்தை அடைஞ்சோம்னு. மறுமையில நிரந்தர நித்திய வாழ்வை தரவிருக்கிற அந்த சுவனத்தின் வாழ்க்கையில வெற்றி பெற முடியுமா? ஏகத்துவத்தை துறந்து விட்டு ஈமானை குழி தோண்டி புதைத்து விட்டு இதற்கு பிறகு மறுமையில் வெற்றி அடைய முடியுமா? அப்ப அதிகாரம் தேவை என்கின்ற விஷயத்தில், கல்வி நிலை தேவை என்கின்ற விஷயத்தில் அதை எட்டி பிடிப்பதற்காக போராட்ட குணத்தோடு இந்த சமுதாயத்திற்காக களமாடுகின்ற இளைஞர்களே, எந்த நிலையிலும் உங்கள் ஏகத்துவத்தை நீங்கள் குளிதோண்டு புதைத்து விடாதீர்கள். அந்த இஸ்லாத்தின் ஏகதெய்வ கோட்பாட்டிற்கு அல்லாஹ்விற்கு மட்டுமே கொடுக்க வேண்டிய வணக்கத்தை அதில் எந்த விதமான சமரசமும் செய்து விடாதீர்கள். அத்தகைய இளைஞர்களைத்தான் அல்லாஹ் மேம்படுத்தி தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபாஹும் பில் ஹக், நாங்கள் உங்களுக்கு அழகான உண்மையான வரலாற்றை கூறுகிறோம் என்கிறான் இறைவன்.
இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம், சில இளைஞர்கள் இருந்தார்கள், அவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள். வஸிதுனாஹும் ஹுதா, அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை அதிகப்படுத்தினார். அவர்கள் என்ன பண்ணாங்க? அந்த இளைஞர்களினுடைய கொள்கை என்ன? அந்த இளைஞர்களுடைய நடை என்ன? வரபத்னா அலா குலூபிஹிம், அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களை பலம் பொருந்தியதாக ஆக்கினான். ஏன்? இது காமு ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்ள் லன் நதுவ மின் தூனிஹி இலாஹா, எங்கள் இறைவன் வானங்களின் பூமியின் இரட்சகன், அவனை விடுத்துவிட்டு நாங்கள் எதையும் வணங்க மாட்டோம், அவனுக்கு கொடுக்கிற வணக்கத்தை எதற்கும் கொடுக்க மாட்டோம் என்றிருந்தார்கள். அந்த வரலாற்று நிகழ்வை அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்கின்றான். ஏன் பாருப்பா, ஒரு இளைஞர் படை இருக்கிறது, அல்லாஹ்வினால் புகழப்பட்ட இளைஞர் படை, போற்றப்பட்ட இளைஞர் படை, மறுமை வரை வர இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் முன்மாதிரியாக சொல்லப்பட்ட இளைஞர் படை. அந்த முன்மாதிரி மிக்க இளைஞர் படையினுடைய முதல் முக்கிய குறிக்கோளே எங்கள் இறைவன் அல்லாஹுதான், அல்லாஹுவை அன்றி எந்த வணக்கத்திற்கு தகுதியான எந்த ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை. அதுதான் அவங்க முதல் கொள்கையாக இருந்தது. இந்த இஸ்லாத்திற்காக, இந்த ஏகத்துவ கொள்கைக்காக எதையும் இழப்பதற்கு தயாராக இருந்தார்கள். எதற்காகவும் எந்த நோக்கத்திற்காகவும் இந்த இஸ்லாத்தை இழப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. பார்க்கிறோமே, பல வரலாறுகள் அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. முஸாப் இப்னு உமைர் என்கின்ற நபி தோழர், அவர் இந்த இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டு இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார். இந்த ஏகத்துவ கொள்கையை அவர் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் கடுமையான எதிர்ப்பு. எப்படிப்பட்ட நிலையில் அவர் வாழ்ந்தார்? அவருடைய குடும்பம் ஒரு செல்வ செழிப்பில் வாழ்ந்த குடும்பம். அவர் போடுற ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யமன் நாட்டில இருந்து வந்த ட்ரெஸ்ஸையும் செருப்பையும் தான் போடுவார். அன்னைக்கு அது ஹை கிளாஸா, ரொம்ப ஆடம்பரமா, ரொம்ப செல்வந்தர்கள் போடுகிற ஒரு உடையாக, காலணிகளாக இருந்தது. அவர் நடந்து போனாலே நறுமணம் கமலும். அப்படியாக நினைக்கும் போதெல்லாம் நினைத்த ஆடைகளை மாற்றிக்கொள்கிற செல்வ நிலை படைத்த அந்த முஸாப் இப்னு உமைர் அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்கிறார்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்கிறார்கள். ஏற்ற ஒரே காரணத்திற்காக அவருடைய தாயாரால் கடுமையான சொல்லவா துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள், விலங்கிடப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். ஒரு கட்டத்தில் அவருடைய ஈமானை அசைத்து பார்க்க முடியவில்லை என்ற காரணத்தினால் அவருடைய தாயார் அவர்களை வீட்டை விட்டு விரட்டுகிறார்கள். இந்த இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக விரட்டப்பட்ட அந்த முஸாப் இப்னு உமைர் தான் நினைத்த போதெல்லாம் பல ஆடைகளை அணிந்து கொண்டு வந்த அந்த முஸாப் இப்னு உமைர் அவர்கள் ஒரே ஒரு ஆடையில், அழுக்கு படைந்த ஆடையில் தம்முடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருந்தார்கள். சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் பஞ்சத்தில் வாடி கொண்டிருந்தார்கள். பல தடவைகள் அந்த முஸாப் இப்னு உமைரை பார்த்து நபிகளார் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். முஸாப் எப்படி இருந்தார்? இந்த மார்க்கத்திற்காக அத்தனையையும் துறந்து விட்டு வந்திருக்கிறாரே என்று கண்ணீர் வடித்தார்கள். உகது களத்தில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களை தலையை மறைக்க கஃபனை போத்தினால் கால் தெரிந்தது, காலை மறைக்க கஃபனை போத்தினால் தலை தெரிந்தது. தலையை மூடுங்கள், காலில் புல்லை போட்டு அவரை அடக்கம் செய்யுங்கள் என்ற நிலையில் அவர் வாழ்ந்து காட்டி சென்றார். இந்த இளைஞர்களுடைய வாழ்வில் வரலாற்று பாடம் நமக்கு இல்லையா? இந்த முஸாப் இப்னு உமைருடைய வாழ்க்கை இந்த முஸ்லிம் இளைஞர்களினுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பவில்லையா? அவ்வளவு செழிப்பிலும் அவ்வளவு மிக உயர்ந்த நிலையிலும் செல்வ நிலையிலும் இருந்தவர் இந்த ஏகத்துவத்திற்காக அனைத்தையும் இழந்தார். எதற்காகவும் அவர் இந்த ஏகத்துவத்தை இழப்பதற்கு தயாராக இல்லை. அப்படிப்பட்ட விழிப்பு நிலை கொண்ட ஒரு முஸ்லிம் இளைஞர்களாக நம்முடைய சமுதாய இளைஞர்கள் மாற வேண்டும்.
சமுதாயத்தின் மீது அக்கறை கொள்கிறோம் என்ற பெயரில், சமுதாயத்தின் நிலையை உயர்த்த போகிறோம் என்ற பெயரில் ஒருபொழுதும் தங்களுடைய ஏகத்துவ கொள்கையை குழி தோண்டி புதைக்கிற, அதை மறுக்கிற, அதை அலட்சியப்படுத்துகிற முஸ்லிம்களாக இருந்துவிடக் கூடாது. இத்தகைய நிலையிலிருந்தும் விழிப்போடு செயல்படுகிற இளைஞர்களாக நம்முடைய இளைஞர்கள் மாற வேண்டும். இன்னும் சில இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சமுதாயத்தை பற்றிய கவலையும் இல்லை, மறுமையை பற்றிய கவலையும் இல்லை. உலகம் 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 என்று இந்த உலகத்திலேயே மூழ்கி கிடக்கிற இளைஞர்களாக இருக்கிறார்கள். தொழவாடா, அதெல்லாம் தொழுதுக்கலாம் போங்க. நன்மையான காரியம் கொஞ்சம் ஈடுபட வாடா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் போங்க. அந்த அநியாயம் அந்த ஊர்ல நடந்துருச்சுடா, நம்முடைய சகோதரியை கொண்டுட்டாண்டா, நம்முடைய சகோதரனை அடிச்சுட்டாண்டா, போராடா வாடான்னா இந்த பப்ஜி விளாண்டுட்டு இருக்கான். வர்றேன் எது களத்தில் வந்து தம்முடைய கண்டன குரலை பதிய வைக்க வாடான்னா, ஒரு இளைஞர் தலைமுறை ரோட்டோரங்களிலே அந்த ஒவ்வொரு தெருவினுடைய முச்சந்தையிலும் முக்குகளிலும் அமர்ந்து கொண்டு பப்ஜி விளாண்டுட்டு இருக்கான், கேம் விளாண்டுட்டு இருக்கான். சமுதாயத்தை பற்றி அக்கறையும் இல்லை, மறுமையை பற்றி அக்கறையும் இல்லை. இந்த உலகம் 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 என்று இந்த உலகத்திலேயே மூழ்கி கிடக்கிற இளைஞர்களாக இன்றைக்கு அந்த இளைஞர்கள் மாறி போயிருக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டோர்களே, மாலக்கும் இதா கீலலக்கும், உங்களுக்கு என்னப்பா ஆச்சு, இல்ல உங்களுக்கு என்னதான் ஆச்சு, இன்ஃபிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே புறப்பட்டு வாருங்கள் என்று சொல்லப்பட்டால், இஸ்ஸாக்கல்தும் இலல் அர்த், இந்த உலகம் இந்த பூமி இதை நோக்கியே நீங்கள் சாய்ந்து விடுகிறீர்களே, அரலீதும் பில் ஹயாத்தித் துன்யா மினல் ஆখিরা, மறுமையை விட மறுமை வாழ்வை விட இந்த உலகத்தில் நீங்கள் திருப்தி கொண்டு விட்டீர்களா? திருப்தி கொண்டிட முடியுமா? ஃபமல் மதாஉல் ஹயாத்தித் துன்யா ஃபில் ஆখিরাத்தி இல்லா கலீல், மறுமையோடு ஒப்பிடும் பொழுது, அந்த மறுமை வாழ்வோடு ஒப்பிடும் பொழுது இந்த உலகம் இந்த உலகத்தின் சுகம் அற்பமடா, ஒன்றும் இல்லாததடா, அழிந்து போகக்கூடியதடா. இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இந்த உலகம் உலகம் மூழ்கி கிடக்கிறியே, விழித்தல மாட்டாயா? கேட்டா ஏன் வாழ்க்கைங்க, அதுக்கு நான் நினைச்சபடித்தாங்க இருப்பேன், ஏன் விருப்பப்படித்தாங்க நடப்பேன், ஏன் விருப்பம், ஏன் இஷ்டம், அடே எதுடா ஓ இஷ்டம்? நீ இந்த உலகத்தில் பிறந்து வரும்போது உன் தாய் தந்தையரை நீ தீர்மானித்தாயா? அது உன் இஷ்டத்தில் நீ முடிவெடுத்ததா? உன் நிறம் என்ன, உன் உயரம் என்ன, உன் மொழி என்ன, உன் சம்பாத்தியம் என்ன, உன் உறவு என்ன என்று எதையும் நீ தீர்மானிச்சியாடா? ஏன் விருப்பம், ஏன் விருப்பம், நான் நினைச்சபடிதான் இருப்பங்கிறியே, உன் விருப்பம் எது சொல்லு? உன் படைப்பு உன் விருப்பம் இல்லை, உன் நிறம் உன் விருப்பம் இல்லை, உன் பெற்றோரே உன் விருப்பம் இல்லை. நான் நினைச்சபடிதான் நடப்பேன், நான் நினைச்சபடிதான் நடப்பங்கிறியே, எங்க உன் ஹார்ட்டை கொஞ்சம் நிப்பாட்டுற, ஏன் உன் உரையில கொஞ்சம் நிப்பாட்டு. ஹார்ட் ரொம்ப துடிச்சு துடிச்சு டயர்ட் ஆயிட்ட, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஆக்டிவேட் ஆயிக்க. சொல்லு பாப்போம். எதை சொன்னாலும் என் விருப்பம் என் விருப்பம், நான் நினைச்சதுதான் என் வாழ்க்கை, நான் முடிவெடுப்பதுதான் என் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இளைஞா, உன் முடிய உன்னால மாத்த முடியுமா? என் முடிய மாசம் மாசம் வளர்ற, கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வளரு, சொல்லு பாப்போம். உன் உடம்பில் இருக்கிற உன் ரோமம் உன் பேச்சு கேட்குமா? உன் நகம் உன் பேச்சு கேட்குமா? நான் வயசா ஆகக்கூடாது, இளமையாக இருக்கணும், உன் உடம்புக்கு சொன்னா உன் உடம்பு அந்த கட்டளை ஏற்குமா? இல்லையப்பா. உன்னுடைய ஒரு முடியை உன்னால் மாற்ற முடியாது, உன்னுடைய நகத்தின் வளர்ச்சியை கூட உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. இப்படிப்பட்ட பலவீனமான நிலையில் படைக்கப்பட்டிருக்கிற மனித இனமாகிய நாம், நம்மை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான், அந்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு அவன் சொன்ன வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்ற சிந்தனையை உன்னுடைய உள்ளத்தில் நீ ஏற்ற வேண்டாமா?
இந்த உலகம் என்று இந்த உலகத்தின் மோகங்களில் மூழ்கி திளைக்கிறாயே, என்னடா இந்த உலகம்? அல்லாஹ் பேசுறா, வமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹுன் வ லைபுன். இந்த உலகங்கிறது வீணடா, விளையாட்டுடா, அற்பம்டா, ஒண்ணுமே இல்லாததுடா. அல்லாஹ் பேசுறார், வ இன்னதால் ஆখিরা, மறுமைதான், மறுமை வாழ்வுதான், லஹியல் ஹயவான், அதுதான் உண்மையான வாழ்க்கை. லவ் கானு யஅலமுன், அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? அவங்க சிந்திக்க வேண்டாமா? நம்மை படைத்த இறைவன் பேசுகின்றான், இந்த உலகம் அற்பம் என்று. ஏன் அற்பம்னு தெரியலையா? ஏன் அற்பம்னு புரியலையா? நம் கண்ணுக்கு முன்னால் கண்ட, நம்மோடு வாழ்ந்த எத்தனையோ மனிதர்கள் மர்வித்து மண்ணோடு மண்ணாக மக்கி உக்கி ஒன்றுமில்லாமல் போன காட்சியை நாம் பார்க்கலையா? உலகம் என்று இறைவன் விதித்திருக்கிற சட்ட திட்டங்களை எல்லாம் மறந்தவனாக சென்று கொண்டிருக்கிறாயே. மொபைல்ல மூழ்கி போறான். இன்றைக்கு அதனால் ஏற்பட்டிருக்கிற விபரீதம் என்ன தெரியுமா? சொல்கிறார்கள், ஐஏடிங்கிற நோய் இன்னைக்கு பல இளைஞர்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது. இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய இந்த நோய், இந்த பாதிப்பிற்கு ஒருத்தவன் உள்ளாகுவான் என்றால் அவனுடைய மனம் சிதைவுக்கு உள்ளாகும். நிதானம் இருக்காது, பொறுமை இருக்காது, செயல்திறன் இருக்காது, சிந்தனை திறன் இருக்காது, கோபம் இருக்கும், படபடப்பு இருக்கும், எரிச்சல் இருக்கும், வெறுப்பு இருக்கும், தனிமை இருக்கும், எதையும் வெறுக்கிற குணம் இருக்கும். ஒரு செயலற்ற, ஒரு மந்த நிலையில் மாறி போவான் என்று இன்றைக்கு ஒரு ஆய்வு சொல்லுகிறது. அப்படி உன்னுடைய சிந்தனையை மழுங்கடித்து, உன்னுடைய செயல்திறனை முடக்கி போட்டு, உன்னுடைய சிந்தனை திறனை சிதைக்க செய்கிற இந்த செல்போனில் கால நேரம் இல்லாமல், தேவை இல்லாமல், அவசியம் இல்லாமல், ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு இலக்கு இல்லாமல் மூழ்கி கிடந்து உன்னை நீ இழக்க போறியா? சிந்திக்கிற இளைஞனாக நீ வர வேண்டாமா? புத்தி கூர்மை உள்ள இளைஞனாக நீ வர வேண்டாமா? வாலிப பருவம் மிகப்பெரிய பாக்கியம் பொருந்திய பருவம். அந்த பருவத்தில் ஒருவன் சில தவறுகளை செய்தால், வழிகேடான ஒழுக்கம் தவறிய காரியங்களை செய்தால், அவன் முதுமையில் அதை கண்டு வருந்துவான். எவெல்லாம் இளமையை தொலைத்தானோ, அதை சரிவர பயன்படுத்த மறந்தானோ, அவனெல்லாம் நிச்சயம் முதுமையில் புலம்பத்தான் செய்வான். இன்னைக்கு பார்க்கிறோமே, கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோமே, எத்தனையோ முதியவர்கள் புலம்புறாங்களே. சின்ன வயசுல அப்படி இருந்திருக்க கூடாதா? இந்த தப்ப செய்யாம இருந்திருக்க கூடாதா? அவர் அப்பவே சொன்னார், ஆனா கேட்டிருக்க கூடாதா? புலம்பக்கூடிய புலம்பல்களை நாம் கண்ணுக்கு எதிராக பார்க்கவில்லையா? இவ்வளவு அறிவுறுத்தல்களும், இவ்வளவு போதனைகளும், இவ்வளவு எச்சரிக்கைகளும் சொல்லப்பட்ட பிறகும் நான் உறக்க நிலையில் தான் இருப்பேன், நான் மந்த நிலையில் தான் இருப்பேன், நான் மூளையை அடகு வைத்தவனாக, முடங்கி போனவனாகத்தான் இருப்பேன் என்று சொல்ல போறாயா? சிந்தித்து பார் இளைஞா, இந்த இளமை பருவம் ஆற்றல் பொருந்திய, பலம் மிக்க, திறம் பொருந்திய பருவம். அத்தகைய இந்த பருவத்தை மிக சரியான முறையில் கையாளக்கூடிய இளைஞனாக விடுத்திருந்துவார். இளமை பாக்கியமானதுதான், அதே சமயம் அது ஆபத்தானதும். அதை சரியாக கையாள தவறினால் ஒருவன் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுகிற, கேவலப்படுகிற, இழிவடைகிற நிலையை அவன் அடைவான். இதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, நாளை மறுமையிலே சூரியன் உருமையில் தூரத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற அந்த மஹ்ஷர் மைதானத்திலே எல்லோரும் வேள்வையால் குளித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் சபாத்தும் 7 நபர்கள் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா தில்ல இல்லா லில்லு, 7 நபர்களுக்கு அந்த நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் தன் அரிசின் நிழலை வழங்குவேன் என்கிறார். அதில் ஒரு சாரார் யார்? வஷாபுன் நஸஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய இறைவனின் பாதையில், இறை வணக்கத்திலேயே தன்னுடைய வாழ்நாளை கழித்திருப்பானே, அத்தகைய இளைஞனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பு அது. அத்தகைய இளைஞனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மகத்துவம் அது. அந்த மகத்துவத்தை நோக்கி எழுந்து வா இளைஞனை என்று அழைக்கிறோம். இல்ல இல்ல, என் உலகம் தான், என் விருப்பம் தான், என் இஷ்டம் தான், நான் நடப்பது தான், என்னுடைய வழி, என் இஷ்டப்படிதான் என்று போறியா? அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஒமைய அஷு அந்த ரஹ்மான்
எவன் அளவற்ற அருளாளனின் அறிவுரைகளை புறக்கணிப்பானோ நுகையில்லஹு ஷைத்தானா ஃபஹுவ லஹு கரீன், நாம் அந்த ஷைத்தானை அவனுக்கு நண்பனாக ஆக்கி விடுவோம். அல்லாஹ்வுடைய போதனையை மறுத்துட்டு ஏன் விருப்பம், ஏன் இஷ்டம் நீ போறியா, உன்னோடு ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம், ஷைத்தானை நண்பனாக்கி விடுவோம். வ இன்னஹும் லயஷுத்தூனஹும் அன் சபீலி, அவன் நேரிய வழியை விட்டு உன்னை தடுத்து வயஹ்ஸபூன அன்னஹும் முஹ்ததூன், நம்மளோ நேர்வழியில தான் இருக்கிறோம், சரியா தானே போறோங்கிற மாதிரி நினைக்க வைப்பான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எச்சரிக்கின்றான். இறைவனை ஏற்றிருக்கிற, இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற முஸ்லிம்கள் மறுமை வாழ்வு, நித்திய வாழ்வு, அது மட்டுமே உண்மையான வாழ்வு என்று அறிந்து அதை தெளிந்து செயலாற்றுகிற இளைஞர்களாக விழித்தெழுந்து வாருங்கள். இப்படி ஒரு கூட்டம் மார்க்க நிலையை மறந்தவர்களாக சில இளைஞர்கள் செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால், சில இளைஞர்கள் மார்க்கத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்களாக செயலாற்றக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னபடிதான் நடக்கணும், இந்த மார்க்கத்திற்காக உழைக்கணும், இந்த மார்க்கத்தின் வழியில் நாம் இருக்கணும் என்று செயலாற்றக்கூடிய இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் இன்றைக்கு பல நிலைகளில் நேர்வழியை, அதை உரசி பார்க்கக்கூடிய விஷயத்தில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஒரு விழிப்பு நிலை இல்லை, ஒரு தெளிவான நிலை இல்லை, சத்தியம் எது அசத்தியம் எது என்று பிரித்து பார்க்கக்கூடிய பார்வை அவர்களிடத்தில் இல்லை. இஸ்லாம் என்ற போர்வையில் யார் எதை சொன்னாலும், எங்கிருந்து வந்தாலும், எதை சொன்னாலும், எதை கொள்கையாக போதித்தாலும் அதுவும் சரிதான், அதுவும் உண்மைதான் என்று பின்பற்றி செல்லக்கூடிய 4 இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அத்தகைய இளைஞர்களை நோக்கி நாம் அழைப்பு விடுகிறோம். இளைஞானி விழித்துக்கொள், மார்க்கம்தான், மறுமைதான், இஸ்லாம் தான், அதன் வழியில் தான் நான் நடப்பேன் என்று சொல்லக்கூடிய இளைஞா, எது நேர்வழி என்பதையும் அறிந்து தெளிந்து நீ செயல்படு. குர்ஆன் வசனத்தை சொல்லி ஒருத்தவங்க ஒரு கொள்கையை போதிச்சிட்டாலே அது சரிதான் என்று கண்மூடி போகாத. இதே இந்த குர்ஆன் வசனத்தை சொல்லித்தான் தரீகாவாதிகள் அழைப்பு விடுக்கிறார்கள். இதை இந்த குர்ஆன் வசனத்தை வளைத்து திரித்துத்தான் தர்காவாதிகள் தர்காவின் பக்கம் அழைப்பு விடுக்கிறார்கள். இதை இந்த குர்ஆன் வசனத்தின் கருத்துக்களை மாற்றி திரித்துத்தான் மதுஹபு கொள்கையுடையவர்கள் மதுஹபின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். அப்ப மதுஹபுல நேர்வழியா? அப்ப தரீகாவுல நேர்வழியா? தர்காவுல நேர்வழியா? இஸ்லாத்தின் பெயரால் கொள்கைகள் வகுத்து செயல்படக்கூடிய எல்லா குழுக்களும் தங்களை நேர்வழி என்று காட்டிக்கொள்ள அவர்கள் முன்வைக்கிற ஆதாரம் எதிலிருந்து? குர்ஆன்ல இருந்துதானே. குர்ஆனுடைய வசனங்களை தங்களுடைய மனோ இச்சைக்கு தக்க மாற்றி வளைத்து அதை திரித்து அதை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக, அதை ஒரு கொள்கையாக மாற்றி இளைஞர்களை வழிகெடுக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு சில இயக்கங்கள், சில கொள்கைகள் செயல்படுகிறது. அதிலும் தெளிவோடு விழிப்போடு இருக்கிற இளைஞர்களாக நம்முடைய இளைஞர்கள் இருக்க வேண்டும். ஏதோ குர்ஆன் வசனத்தை சொல்லிட்டாங்கன்னு அப்படியே கண்மூடி போகக்கூடிய கூட்டமாக, அப்படிப்பட்ட இளைஞர்களாக நம்முடைய இளைஞர் சமுதாயம் இருக்கக்கூடாது. எல்லா வரைகட்டு குறிப்பையும் பாருங்க, அவன் தன்னுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்கு எடுத்து வைக்கிறதெல்லாம் குர்ஆன் வசனம் தான். அந்த வரிசையில இன்றைக்கு சில குழுக்கள், சில கூட்டம் கிளம்பி இருக்கு. சஹாபாக்களை பின்பற்றணும், மஜ்மஉ சஹாபா, இஜ்மாஉ சஹாபா, சஹாபாக்களின் புரிதல் என்ற ஒரு போர்வையிலே இன்றைக்கு ஒரு கூட்டம் இளைஞர்களை வழி கொடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவர்கள் எதை ஆதாரம் காட்டுகிறார்கள்? தங்களுடைய கொள்கைக்கு குர்ஆன் வசனத்தை தான் ஆதாரம் காட்டுகிறார்கள். வசனத்தின் கருத்தை வளைத்து திருத்தி திசை திருப்பு நாடகம் செய்கிறார்கள். அல்லாஹ் எங்கும் குர்ஆனில் நேரடியாக இந்த சஹாபாக்களை பின்பற்றுங்கள் என்றோ, அவர்கள் சொல்வது மார்க்கம் என்றோ, அவர்களின் கூற்றுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்றோ எங்கும் சொல்லவில்லை. சொன்னாதான் கேட்டு நடந்துட்டு போயிருவோமே. அல்லாஹ் சொல்வதெல்லாம், அல்லாஹ் பிரகடனப்படுத்துவதெல்லாம் அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்பதுதான். இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபியூ மின் தூனிஹி அவுலியா, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கி அருளப்பட்ட அந்த வஹீ செய்தியை மட்டுமே நீங்கள் பின்பற்றுங்கள், அது அல்லாத எதையும் நீங்கள் வழியாக எடுத்து பின்பற்றாதீர்கள் என்கிறான் இறைவன்.
இவ்வளவு மிக தெளிவான கொள்கை இருக்க, சத்தியம் இருக்க, நேர்வழி இருக்க, மார்க்கத்தின் ஆதாரமாக மூன்றாவதாக சஹாபாக்களை நாங்கள் வைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு அவர்களை ஆதாரமாக்கி அவர்களை ஒரு அடிப்படையாக கொண்டு அதை கொள்கை தடமாக அமைத்து செயலாற்றுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு கிளம்பி இருக்கிறது. இதோ இந்த சலஃபி கூட்டம் தான். இந்த சலஃபீஸ தத்துவம் பேசக்கூடிய இந்த நவீன சலஃபிகள் எதை தங்களுடைய கொள்கையாக முன்வைக்கிறார்களோ அது கொள்கை கூடாரம் இல்லை, அது சர்க்கஸ் கூடாரம் தான். சர்க்கஸ் கூடாரம், கொள்கை கூடாரம். அது கொள்கைன்னா தெளிவு இருக்கணும்லங்க, ஒரு உறுதி இருக்கணும்லங்க, இதுதான்டா என்று தெளிவாக திட்டம் போட்டு அறிவிக்கிற திராணி இருக்கணும்ல. இருக்கா அந்த சலஃபிகளுக்கு? ஒவ்வொருத்தன் ஒத்த கருத்து பேசுறான். யாரு சொல்றதா சரி என்று கேட்கிறவனே குழம்பி போகக்கூடிய அளவுக்கு சர்க்கஸ்ல அங்க ஒன்று இங்க ஒன்று தாவி குதிப்பான அது போன்ற ஒரு சர்க்கஸ் கூடாரமாகத்தான் இந்த நவீன சலஃபீஸ கொள்கையின் கூடாரம் இருக்கிறது. இந்த நவீன சலஃபீசம் பேசக்கூடிய இந்த சலஃபீஸ தத்துவம் என்பது சைத்தானிய கொள்கை. மிக தெளிவாக பிரகடனப்படுத்துகிறோம், இந்த சலஃபீஸ கொள்கை என்பது சைத்தானிய கொள்கைதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சைத்தானிய கொள்கையா? சஹாபாக்கள் கொள்கை சைத்தானிய கொள்கை பாருங்க, அடுத்து கிளம்புவாங்க. அடே, சஹாபாக்களின் கொள்கை சைத்தானிய கொள்கை அல்ல, அவர்களின் ஒரே கொள்கை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்ன வழியில் நடப்போம் என்பதுதான். அத்தகைய சஹாபாக்களை வைத்துக் கொண்டு அவர்களின் பெயராலே அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று கொள்கை வகுத்துக் கொண்டு மார்க்கத்தின் மூன்றாவது ஆதாரமாக அவர்களை எடுப்பதின் மூலம் எப்படி மதுஹபினர் சென்றார்களோ, எப்படி தரிகாவினர் சென்றார்களோ, எப்படி கபரு வணங்கினர்கள் சென்றார்களோ, அது போன்ற நிலையில் வழிகெடுக்கிற சைத்தானிய செயலை செய்கிற கூட்டமாகத்தான் இந்த நவீன சலஃபீஸ கொள்கை இருக்கிறது. ஆணித்தரமாக சொல்வோம், இதை சொல்வதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. இல்ல இல்ல அப்புள்ள இல்லங்கிறியா? உனக்கு தைரியமும் வீரியமும் இருந்தா பாப்பா வா, விவாதத்துக்கு வா. எங்கள் கொள்கை தான் சரி, அதில் தான் நாங்கள் ஈடுபடுவோம், இதுதான் நேரிய வழி என்று சொல்றாயே. நாங்கள் சொல்கிறோம், இந்த சலஃபீஸ தத்துவத்தை பேசி தருகிற இந்த சலஃபீஸ கூடாரம் கொள்கை கூடாரம் அல்ல, அது சர்க்கஸ் கூடாரம். இந்த சலஃபீஸ தத்துவம் என்பது நேர்வழிக்கான வழிகாட்டுதல் அல்ல, இது சைத்தானிய கொள்கை. அதை நிரூபிப்பதற்கு தௌஹீத் ஜமாத் தயாராக இருக்கிறது. யாரெல்லாம் இந்த சலஃபீஸ தத்துவத்தை தலையில் தூக்கி வைத்து வருவீர்களோ எல்லாம் அணி திரண்டு வா. சவுதியிலிருந்து ஆள் இருக்கிறியா? இறக்கு. இலங்கையிலிருந்து ஆள் இருக்கிறியா? இறக்கு. யார வேணா இறக்கிட்டு வா, லேபிள்ல வா. அவர் வருவார், இவர் வருவார். பூச்சாண்டி காட்டுற வேலை இங்க இருக்க கூடாது. பப்பாத்து வேலை, பட்டம் காட்டுற வேலை இங்க இருக்க கூடாது. என் கொள்கை இதுதான் என்று நீ துணிவாக சொல்கின்றாய், அந்த கொள்கையை முதலாக பிரகடனப்படுத்தி அதை வழி நடத்தி அதிலிருந்து கிளை விரிந்த கிளைகளை கொண்டு வந்து முட்டு கொடுக்காமல் அந்த தாய் அமைப்பாக இருக்கிற ஜாக்கிலாபில்ல வாங்கப்பா. உனக்கு தைரியமும் துணிவும் உன்னுடைய கொள்கையில் உனக்கு உறுதியும் இருந்தால் அதை நிலைநாட்ட வா. வந்து தான் பாரு, அப்ப தெரியும் சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை மக்களுக்கு முன்னால் தோல் வைக்கப்பட்டு தொங்கவிடப்படக்கூடிய காட்சியை இந்த தமிழகம் காணும். எப்படி காதியானிகளுக்கு எதிராக விவாதம் கண்டு அந்த காதியானிகளின் கொட்டத்தை தமிழகத்தில் ஒடுக்கினாமோ, எப்படி இணை வைப்பாளர்களுக்கு எதிரான விவாதத்திலே அவர்களை விரண்டோட செய்தோமோ, அப்படியாக இந்த சலஃபீஸ தத்துவம் பேசுகிற இந்த சர்க்கஸ் கூடாரங்களை காலி செய்கிற விவாதமாக அந்த விவாதம் நிச்சயமாக இருக்கும். இறுதியாக ஏதோ பேசுறாங்க, ஹதீஸ் மறுப்பு. இளைஞர்களை மூளை செலவை எப்படிலாம் செய்யறாங்க பாருங்க. ஹதீஸ் மறுப்பு, ஹதீஸ் மறுப்பு, ஹதீஸை மறுக்கிறான், ஹதீஸை மறுக்கிறான். அடே, எவன்டா ஹதீஸை மறுத்தது? இது ரசூலுல்லாஹ் சொன்னதுதான், ஆமாதான், இருக்குத்தான், ஏற்க மாட்டோம் போ, மறுத்துடுவோம் போ, இதெல்லாம் எங்களுக்கு சரி வராது போ என்று சொன்னோமா?
ஹதீஸ்களுக்கு உட்பட்டு, இமாம்கள் சொன்ன நிபந்தனைக்கு உட்பட்டு, இறைவன் சொல்கிற இறை வசனத்தின் அடிப்படையாக கொண்டு, இது தூதர் சொன்னது அல்ல, இது தூதரின் கூற்றாக இருக்காது, இது தூதருடைய கண்ணியத்திற்கு உகந்தது அல்ல, இது இஸ்லாத்தின் ஏகத்துவ கொள்கைக்கு சரிவராது, இது ஏகத்துவ கொள்கையை குழி தோண்டி புதைக்கிற, நம்பிக்கையை விதைக்கிற செய்தியாக இருக்கிறது, இது நபிகளால் ஒருபொழுதும் செய்திருக்க மாட்டார்கள், சொல்லி இருக்க மாட்டார்கள், இப்படி ஒரு நிகழ்வு நபிகளாருடைய வாழ்வில் நடந்திருக்காது, இது இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்கலாம் என்று சொல்லி ஒதுக்கி வைத்தால், அப்படி சில செய்திகளை நாம் ஏற்க மறுத்தால், அது ஹதீஸே இல்லை என்று சொல்லி நாம் வைத்தால், இன்னுமோ அது ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டோம் என்று சுய விருப்பத்தின்படி சொன்னது போன்று கடந்துகிட்டு குதிக்கிறாங்க. ஹதீஸ் மறுப்பு, ஹதீஸ் மறுப்பு கூச்சல் போடுறா. இந்த ஹதீஸ்களை, நபிகளாரின் பொன்மொழிகளை இந்த தமிழகத்தில் நிலைநாட்ட இந்த கூப்பாடு போடுகிற இந்த கள்ள சலஃபி கூட்டம் செய்த அர்ப்பணிப்பு என்ன? என்னப்பா செஞ்சீங்க? இந்த நபிகளாரின் பொன்மொழியை நிலைநாட்டுவதற்காக, சத்தியத்தின் போதனைகளை நிலைநிறுத்துவதற்காக, நபிகளாருடைய அந்த ஹதீஸ்களை தம்முடைய வாழ்வில் செயல்படுத்தியதற்காக பல ஊர்களில் அடிக்கப்பட்டார்கள், உதைக்கப்பட்டார்கள், தூக்கி மிதிக்கப்பட்டார்கள், குத்தப்பட்டார்கள், வெட்டப்பட்டார்கள், சில சகோதரர்கள் கொல்லப்பட்டார்கள். தங்களுடைய உடலையும் உழைப்பையும் வலியையும் வேதனையும் சுமந்து கொண்டு பல சகோதரர்களை இழந்து இந்த நபி வழியை நிலைநாட்டுவதற்காக 30 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிற அமைப்பை பார்த்து கூசாம ஹதீஸ் மறுப்புங்கிறிய, இதையெல்லாம் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். ஏதோ அவன் சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான், முக்காடு போட்டு பேசிட்டான், பேக்ரவுண்ட்ல அப்படியே மியூசிக்கப்பட்டு மயக்கிட்டான் என்று அந்த வார்த்தைகளுக்கும் அவர்களின் செய்க தோரணைகளுக்கும் மயங்கி போகிற இளைஞர்களாக இன்றைய இளைய தலைமுறையில் இருந்துவிடக் கூடாது. மார்க்கம்தான், மறுமைதான் இலக்கு என்று செயல்படக்கூடிய இளைஞர்கள் அந்த மறுமையை தீர்மானிக்கிற கொள்கை எது என்பதில் மிக தெளிவான எண்ணத்தோட்டோடு, மிக தெளிவான சிந்தனையோடு செயலாற்ற வேண்டும். அத்தகைய விழிப்பு மிக்க இளைஞனாக விழுத்தெழுந்து வா என்று நாம் அழைக்கிறோம். இதை இந்த மேடையில் இந்த சலபீச தத்துவம் பேசி தருகிற இந்த கூடாரத்திற்கு அறைகோவல் விடுகிறோம். விவாதத்துக்கு வாங்க. கேட்டா சொல்லுவாங்க, அவங்கள தக்க வைக்கணும்ல, செலவு செய்யணும்ல. இப்ப இவங்கள்ட்ட எல்லாம் போக கூடாதுப்பா. சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க, காரசாரமா பேசுவாங்க, சகட்டு மேனிக்கு பேசுவாங்க, நாகரிகமா பேச மாட்டாங்க. அப்படி எங்கும் நாம் நடந்து கொள்ளவில்லை. அசத்தியத்தை அசத்தியம்தான் என்பதை தோலுறுத்து காட்டுவதற்காக அவர்களின் பாணியில் சில கடுமையான சொற்களை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். உண்மைதான், இல்லாததை சொல்லலையே, இட்டுக்கட்டி சொல்லலையே, இருப்பதை சொன்னோம். அந்த அசத்தியத்தின் விபரீதத்தை உணர வைப்பதற்கான வார்த்தை பதங்கள் எங்களிடத்தில் சிலது கடுமையாக இருந்திருக்கலாம். அதுக்காக நீ சத்தியம் சொல்றதை நிலைநாட்ட வரமாட்டியா? சரி வா, கடுமையா பேசுறோமா, ஒப்பந்தம் போட்டுக்குவோம். கடுமையான வார்த்தைகள் விடக்கூடாது, கண்ணியமான முறையில் தான் இருதரப்பும் பேசிக்கொள்ள வேண்டும். புதிதாக எந்த செய்தியையும் கொண்டு வந்து அதை நாங்கள் ஹதீஸ் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நிபந்தனை சொல்லக்கூடாது. என்ன சொல்றியவா, இதையும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க விவாதம் பண்ணா திடீர்னு அந்த மேடையில் புதுசாக ஒரு ஹதீஸை மறுத்துருவாங்க. எப்படிலாம் மண்டையை கழுவணுமோ மண்டையை கழுவுற வேலையெல்லாம் நல்லா தீராங்க. தலைமை அமைப்புல இருந்து விவாதத்துக்கு ஆனா மட்டும் அங்க இருந்து நிப்போம், இந்த நிப்போம். என்னப்பா, வாங்க ஒப்பந்தப்பட்டுக்குவோம். என்னென்ன நிபந்தனை சொல்கிறீர்களோ அத்தனையும் ஒப்பந்தமாக போட்டுக்கொண்டு விவாதத்திற்கு உங்களை அழைக்கிறோம். இந்த வழிகேடை, இந்த சர்க்கஸ் கூடாரத்தை, சலபீச தத்துவத்தை சுக்குநூறாக உடைத்தெறிகிற ஒரு தலைமுறையாக, ஒரு இளைஞர் பட்டாளமாக நம்முடைய பட்டாளத்தை நாம் வழிநடத்த வேண்டும். அத்தகைய நிலையில் நம்முடைய சமுதாயம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.